அகிலாண்ட நாயகியே போற்றிவோம். அறுபறையின் வரம்பே போற்றிவோம். அறம் வளர்க்கும் அம்மையே போற்றிவோம். அரசிலங்குமரியே போற்றிவோம். அப்பர்பிணி மருந்தே போற்றிவோம். அமுத நாயகியே போற்றிவோம். அருந்தவ நாயகியே போற்றிவோம். இப்படி தனியா வந்து கல்யாணம் பண்றோமேன்னு வருத்தமா இருக்கா? என் கூட தான் நீங்க இருக்கீங்களே விக்ரம், அப்புறம் எனக்கு என்ன கவலை? ஆளாள சுந்தரியே போற்றி போற்றி. மாப்பிள்ள, பொண்ணு கழுத்தில் தலையை கட்டுங்க. மன்றில் மணிவிளக்கு எனலாம் மருவுமுக நகை போற்றி. ஒன்றிய மங்களனானின் ஒளி போற்றி. உலகும்பர் சென்று தொழ அருள் சுரக்கும் சிவகாவி சுந்தரித்தன் நின்ற திருநிலை போற்றி. நிலவு திருவடி போற்றி போற்றி. உன் போனா? இருங்க. யாரு? ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க, ஒரு நிமிஷம். ஹலோ. ரொம்ப எமர்ஜென்சி மேடம். இது வரைக்கும் 2-3 ஆசிரமத்துல இருந்து மொத்தம் 15 குழந்தைங்க மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். அப்படியா? இன்ஃபர்மேஷனை கிராஸ் செக் பண்ணிட்டீங்களா? மேடம் கன்ஃபார்ம் மேடம். நம்ம ஸ்டேஷனுக்கே ஒரு ஆசிரமத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மேடம். சரி, ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு ருத்ரா? 2-3 ஆசிரமத்துல இருந்து 15 குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டாங்களாம். ஐயோ, அப்படியா? யார் பண்ணது? தெரியல விக்ரம், ஆனா நான் உடனே போய் ஆகணும். அப்பதான் என்னால அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும். சரி ருத்ரா, அதுக்காக இப்போவா போகணும்? நீ இல்லைனா அங்க வேற போலீஸ் யாரும் போக முடியாதா? இருக்காங்க, இருந்தாலும் என் மனசு கேட்கல விக்ரம். நான் போய் அந்த குழந்தைங்களை காப்பாத்தினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி ருத்ரா, இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நீ போ.